கடந்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கிய தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நாளையுடன் நிறைவடைகிறது. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் கடந்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கி பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் 5 நாட்கள் நடைபெற்றது. தொடர்ந்து மார்ச் 24ஆம் தேதி முதல் சட்டசபை கூட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது விவாதமும் அமைச்சர்களின் பதிலுரையும் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தொடரில் வங்கிகள் மற்றும் கடன் வழங்கும் நிறுவனங்கள் கட்டாய கடன் வசூலில் ஈடுபட்டால் 5 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் அபராதம் விதிக்க வழிவகை செய்யும் சட்ட மசோதா, மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி சிறையில் அடைக்கும் புதிய மசோதா, கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் கொண்டு வருவதற்கான மசோதா உள்ளிட்டவைகள் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த மசோதாக்கள் அனைத்தும் நாளை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்ட பின்னர் சட்டசபை கூட்டம் நாளை முடிவடைகிறது.